வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் ஒரு நிகழ்வை எதிர்கொள்ள நேர்ந்தது. அதாவது என்னென்னா, ஒரு துன்பம். அது சொந்தக்காரங்களால் துன்பம், அதுவும் தந்தையால் துன்பம். இதை நான் உங்களுக்கு என்னோடய அனுபவத்துலேருந்து சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். என்னோடய அனுபவத்தை சொல்கிறது நோக்கம் என்னென்னா, இங்கே ஈஸியாக உங்களுக்குள்ளே புரிகிறதுக்கும் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கும் ஏதாவது ஒரு விடை கிடைக்காத சுச்சுவேஷனில் இருக்கும் ஒரு ஆன்மாவாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்காண்டி இதை ஷேர் பண்ணுறேன். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, நான் சொந்தங்களால் நம்ம எப்படி உதாசீனப்படுத்துவோம் அப்படிங்கிறதுல நான் என்னோடய தந்தையை தான் சொல்கிறேன், என்னோடய கூட பிறந்தவங்க தான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட மைனஸை நம்ம சுட்டி காட்டிடுவோம், அவங்களோட இன்பத்துக்கு நம்ம இடைஞ்சலாக இருந்துருவோம். இப்போது என்னோடய தாய் தந்தை இருக்காங்கன்னா அவங்கள அன்பு எங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு விதமான ஒரு சூழ்நிலையை கையாளுறாங்க, தந்திரத்தை கையாளுறாங்க. அந்த தந்திரத்தின் காரணமாக பாதிக்கப்படுறது இப்போது அவங்க கூட போய் நான் அவங்க இடத்த பிடிச்சிக்கணும்னு நினைக்கல, அவங்க கூட இணைஞ்சு நிற்கணும்னு நினைக்கிற என்னை எப்படியாவது அவங்க இதிலேருந்து நகர்த்தி வச்சிடணும்னு நினைக்கிறாங்க. ரைட், இதுதான் சிச்சுவேஷன். இதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஓகே அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். வெளியே வந்தேங்கிறத விட அந்த அந்த இயற்கை, அந்த இறையருள் என்னை இப்படி நகர்த்தி வச்சிருச்சு. சரிங்களா? சரி, இப்போ நகர்த்தி வச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன்னா, நகர்த்தி வச்சாக்குள்ள நான் தனிமையில் இருந்தால் கூட எனக்குள்ளே அவங்களோட ஒரு கனெக்ஷன், ஒரு அன்பு, அது எப்படி ஒரு டியூப்பில் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணி ஒரு கிணத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே நீங்கள் டியூப்பை விட்டிங்கன்னா மேலேருந்து தண்ணி விட்றீங்க, உள்ளே விட்றீங்க, அது வழியே போய் அப்படி வெளியே போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இருந்த உறவு இப்போ மேலேருந்து வரல, வெளியவும் போகல, தண்ணிக்குள்ளே டியூப் இருக்கும்ல, அதே மாதிரி தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக நம்பி இருக்கும்ல, மேலேருந்து தண்ணி விடலை, டியூப் வழி போகலை, வெளியிலவும் இல்லை, ஆனால் உள்ள டியூப்பில் தண்ணி இருக்கும் பார்த்திங்களா. அதே சுச்சுவேஷனில் என்னோடய அந்த சொந்தம், அந்த பந்தம் அப்படி இருக்குது. அவங்க கூட எனக்கு கனெக்ஷனும் இல்லை, அவங்க கூட எனக்கு அவுட்புட்டும் இல்லை, இன்புட்டும் இல்லை, அவுட்புட்டும் இல்லை. ஆனால் பட் உறவு இருக்குது. என் தாய் தந்தை இருக்கிறார்கள் எவ்வளோ தூரத்தில், நான் இங்கே எவ்வளோ தூரத்தில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் என்னோடய கூட பிறந்தவங்களும். இப்படி இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த வகையிலும் அவங்க என்னை உள்ளே சேர்த்துடக்கூடாதுங்கிற ரொம்ப தீவிரமாக இருக்காங்கங்கிறது தெளிவாக புரியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அதுவும் நான் எவ்வளோ வளைஞ்சு கொடுத்து போக தயாராக இருக்கும் பட்சத்திலும் அவங்க அதை ஏற்றுக்க விரும்பலை. ஏன்னா நான் சொன்ன காரணங்களால் அவங்க என்னை சேர்த்துக்க விரும்பலை. ரைட். இப்போது இது நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற சுச்சுவேஷனில், இது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத உணர்த்தப்பட்டு எனக்குள்ள ஒரு அறிவு தெளிவு, அந்த அறிவு தெளிவு எனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, ஆல்ரெடி ஞானமாக பேரறிவும் இந்த ஒரு புற வாழ்க்கைக்கு ஏற்ப ஒரு 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 என்னது அது என்ன சொல்கிறது, சிற்றறிவும், மனிதனுக்கு நார்மலாக இருக்க மனிதனுக்குரிய அறிவும் எனக்கு 3 இருக்குது, 3 நிலையில். சரியா? அப்போ இந்த 3 நிலை அறிவை வச்சு நான் இந்த பேரின்ப அறிவையும் நான் உணர்கிறேன், இந்த சிற்றறிவும் உணர்கிறேன், நார்மல் அறிவையும் உணர்கிறேன். அவங்க நார்மல் அறிவில் இருக்காங்க, நான் பேரின்ப அறிவோடு இருந்தால் இந்த இந்த கீழ்நிலை மக்களோடு நான் மிங்கிளாக முடியல. நான் சூட்சும உலகம், அப்புறமா இந்த மாதிரி இறைவனோடது சமாதி, அப்புறம் தியானம், தவம், அப்படி ஒரு விதமான ஏகாந்தம், அமைதி, பேரமைதிக்குள்ளே போகும்போது அவங்கள நான் யோசிக்கல. அவங்களோட இந்த மாதிரி பண்ணுறாங்களேங்கிறத பிரஜையும் கூட எனக்கு வரல. எல்லாமே சமமாக தெரியுறாங்க. எப்படி கூட அவங்கள என்னோடது நான் அப்படிங்கிற தன்மையே மறைஞ்சு போகும்போது என்னோடதுன்னு எப்படி வரும்? அதுவும் வரல. நான் அந்த சிற்றறிவு இருக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா, அவங்களோட கான்சியஸ் வருது. அவங்களோட நான் பிரிஞ்சு தான் இருக்கேன், ஆனாலும் என் அம்மாவை பார்க்கணும்,
அம்மா வச்ச அந்த சாப்பாடை சாப்பிட்ணும், அந்த சுவை ரொம்ப இருக்கும், என்னை இப்படிலாம் கொஞ்சினாங்க, அம்மாக்கிட்ட போய் நான் தலை வாரிக்கணும், இத்தனை வயசு ஆயிடுச்சாண்ணா, அப்புறம் வந்து அம்மா சிரித்தா இப்படி இருக்கும், அம்மாக்கிட்ட போய் அம்மா அப்படின்னு சொல்லி பேசணும், அம்மா முகத்தை பார்க்கும்போது இப்போ எப்படி இருக்கும், அந்த குரலை கேட்கணும் அப்படின்னா வருது. ஆனால் நான் தனிச்சிருக்கேன், சரியா? அவங்களோட போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. இந்த சுச்சுவேஷனில் போயிட்டே இருக்கும்போது அவங்களோட இறப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இறப்பை என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இறப்பே தெரியப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கங்க. அந்த அந்த அளவுக்கு அந்த அந்த வெறுப்பு, அந்த பிரிவை அவங்க அதை செயல்படுத்துகிறாங்க. அதுக்கு என்ன மெயின் காரணம்னா சொத்து தான். இதுக்கு ஒரு பங்கு கிடச்சிரும். இது இது அவங்க செயல்படுத்துனாங்க பார்த்தீங்களா, அவங்க ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே நான் இடைஞ்சலா வந்துடுவேங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் அந்த பெற்றோர்களையும் அந்த கூட பிறந்தவங்க இந்த மாதிரி ஒரு ட்ராக்கில் போட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ட்ராக்குள்ளே எங்களே விடாமல், இத்தனைக்கும் நான் தான் எங்கள் குடும்பத்திலே நான் மூத்த பொண்ணு. ஆனால் எனக்கு எந்த அறிவும் எந்த அறிவுனா என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, எந்த 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 என்ன சொல்கிறது, அதை எந்த இது தெரிஞ்சிடக்கூடாது எனக்கு, அவங்கள பற்றி எனக்கு எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக, அதைத்தான் எந்த வார்த்தைன்னு எனக்கு சொல்ல வரல, இந்த தீவிரத்தில் இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நான் அந்த இறப்புக்கு அவங்க ஆல்ரெடி அது சொல்லாமல் விட்டால் கூட, அந்த இறையருள்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த யார் இறப்புக்கு வரணும், யார் இறப்புக்கு வரக்கூடாது, ஒரு குழந்தை எப்போ பிறக்கும், எப்போ அந்த குழந்தை இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை இங்கே பிறகுதுன்னா டாக்டர் கையில் இல்லை, தாயில் கையில் இல்லை, அந்த குழந்தையோட கையில் இருக்குது. அந்த குழந்தை எவ்வாறு எப்படி பிறப்பெடுக்க வரணுங்கிறது, அது இறந்தே பிறக்கணுமா உயிரோடு வந்து வரணுமாங்கிறது யார்கிட்ட இருக்குன்னா அந்த குழந்தைகிட்ட தான் இருக்குது. அந்த குழந்தை நினச்சா மட்டும்தான் வெளியே வர முடியும் அந்த தாயின் கர்ப்பத்திலேருந்து. நினச்சிக்கிறாங்க டாக்டர் தான் புஷ் பண்ணுன்னு சொல்கிறாங்க, அப்புறமா இவங்க என்னமோ பண்ணுறேங்கிறாங்க. அந்த குழந்தை நினச்சா மட்டும்தான் வர முடியும். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இறப்பை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது கட் பண்ணிடணும், நீங்கள் எங்களோட கனெக்ஷனில் இல்லை, அதனால் நாங்கள் இதையும் உங்ககிட்ட நாங்கள் சொல்ல தேவையில்லை, ஸோ நாங்கள் சொத்தையும் நாங்கள் வந்து சமமாக பிரித்தாச்சு, உங்களுக்கு இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போது எனக்கு உரிமையும் இல்லை, அந்த அந்த சொத்துலையும் இல்லை அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க, சரியா? இது என் தாய் தந்தை உட்பட. சரி, இப்போது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நார்மல் அறிவுள்ள மனிதனுக்குன்னா சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கத்தி கூப்பாடு போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. என்னோடய சிற்றறிவு சொல்லுது, துன்பப்படுது. எப்படி துன்பப்படுது அப்படின்னா, அட பாவிங்களா, நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்த்தேன், அன்பு தானே எதிர்பார்த்தேன், நான் அன்பு தானே கொடுத்தேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த பகுத்தறிந்து பார்த்து அந்த 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 வாசனைகள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வாசனைகள் வந்து என்னை வந்து அட்டாக் பண்ணுது. அந்த வாசனைகள்லாம் எதை சொல்கிறேன்னா, நம்ம மோப்ப சக்தி நம்ம சொல்லுவோம்ல, அந்த வாசனைகள் நான் அதை தான் அங்கே இருந்தது. எங்கள் அம்மாவோட அந்த 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 ஸ்பரிசம், அந்த கண்கள், அந்த அந்த தொடுதல், அந்த உணவு ருசி, அவங்களோட பக்கத்தில் இந்த இருப்பு, அவங்களோட இந்த நான் 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 பேசின பேச்சுக்கள், இதெல்லாம் என்னை வந்து என்னை ஸ்பெஷலாக கவனித்த தருணங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அவங்க இறக்குறதுக்கு முன்னாடியே அந்த பிரிவுலேயே இதெல்லாம் வாட்டுது. ஆனால் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறேன்னா, பரவாயில்ல, அவங்க ஆனந்தமாக இருந்தால் போதும், சந்தோஷமாக இருந்தால் போதும், நம்ம கூட இருந்து தான் அவங்க இதெல்லாம் இருக்கணும்னு விரும்பாத பட்சத்தில் நம்ம இதுக்கு தான் ஒதுங்கியிருக்கோம். இப்போ இறப்புலேயும் அவங்க கட் பண்ணிட்டாங்க, ரைட்டா? ஆனால் திருவருள் கூட்டி வைக்க என்ன ஆச்சுன்னா, நான் எங்கள் அன்னைக்கு போய் நான் பார்க்கும்போதே நான் எங்கள் அம்மா தவறுற சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. சரி, அன்னத்து என்னத்து நடந்துக்கிறாங்கன்னா, ஒரு எதிரியை பார்த்தா எப்படி பார்ப்பாங்க, அப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா புரியுது அவங்களுக்கு, அவங்க ஆல்ரெடி அந்த சொத்தை டிவைட் பண்ணியாச்சு, பிரித்தாச்சு. எங்கே இவங்க பங்கு கேட்ட வந்துடுவாங்களோ, இவங்களுக்கு பதில் சொல்லுமோன்னு எதிரி மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க, செம்ம எதிரி மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எனக்கு மட்டும் வாழ்க்கையில் நடக்கலைங்க. இந்த கதை உங்கள் ஒட்டுமொத்த பூமியிலையும் நடக்குது, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலும் நடக்குதுன்னு தான் நான் சொல்கிறேன். இதில் எப்படி நான் வெளியே வந்தேன், இது எப்படி நான் எடுத்துக்கிட்டேன், என்னோடய அறிவையும் என்னோடய சிற்றறிவும் என்னோடய பேரின்ப அறிவும் எனக்கு எவ்வாறு இது உதவுச்சு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோட நோக்கமே. நார்மல் அறிவு சொல்லுது, மற்றவங்களாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது 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 வந்து ரொம்ப தப்புங்க, இது தப்பு, அவங்க ரொம்ப தவறு ஏற்றி விட்டாங்க, 5 எவ்வளோ பேரோ அவ்வளோதான் பிரிக்கணும், இப்படி இதெல்லாம் ஒரு காரணமாக
அவங்க சொல்கிற காரணம் இல்லை. அவங்க சொல்கிற காரணம்லாம் சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. நான் இந்த மாதிரி பண்ணது காரணங்கள்லாம் அதெல்லாம் நான் உங்களுக்கே புரியும் நீங்கள் கேட்குறவங்களுக்கு. அந்த காரணங்களை வெளியே சொன்னால் நார்மல் மனிதர்கள் வந்து சிரிக்கிறாங்க. ஆனால் தாய் தந்தை இந்த காரணத்தை சொல்கிறாங்க. அந்த அறிவு வந்து இப்படி கொந்தளிக்குது. ஐயோ ஐயோ இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களேன்னு. இது அறிவா? அந்த சிறு அறிவு, அந்த உள்ளுக்குள்ளே இந்த சிற்றறிவாக இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன என்ன அறிவு, அது என்ன சொல்லுது அப்படின்னா, 2க்கும் நடுவில் நின்றுக்குச்சு. எப்படின்னா, சரி பரவாயில்ல, அவங்க பண்ணுறது தான் பண்ணுறாங்க, சரி என்ன பண்ணால் இவங்க சாந்தம் அடைவாங்க, அவங்க அந்த ஆராயுது, அந்த பகுத்தறிவு இது என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன அப்பா இப்போது கோவமாக இருக்காங்க, இப்போது எப்படி சமாதானம் பண்ணுறது, தங்கைங்கள் ஏன் இப்படி இருக்காங்க, ஓ இந்த ரீசனால் அவங்க வந்து இப்போ நான் மேற்கொண்ட காரணங்கள் சொன்னேன்ல, இதெல்லாம் அந்த அந்த சிற்றறிவு சொல்லி புரிய வைக்குது. அந்த அறிவு புலம்புது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும்னு குதிக்குது. சிற்றறிவு சொல்லுது, நீ இதை செஞ்சதுனால, அவங்க அன்பு குறைஞ்சதுனால, இவங்க உங்கள் சொத்தை வச்சுக்கணுனால, உனக்கு இப்படி கொடுக்கப்பட்டதுனால, இது ஒரு முன்னாடி செஞ்சதுனால, நீ இது கர்மத்தினால அப்படின்னு சொல்லி இந்த சிற்றறிவு எனக்கு விளக்கம் சொல்லுது. பேரறிவு என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒன்றுமே இல்லை, அவங்களும் நீயும் வேறு வேறையா இல்லை, ஒன்றே ஒன்று பிரம்மம் உணர்ந்த நீ, உனக்கு எதுக்கு துன்பம், அவங்க சொத்தென்ன உன் சொத்தென்ன, இந்த உலகமே உனக்கு சொத்து, ஏன் பல கோடி மடங்கு உள்ள இந்த பிரபஞ்சமே சொத்து இருக்கும்போது உனக்கு எதுக்கு இந்த இது, நீயே பிரம்மம்னு உணர்ந்ததுக்கப்புறம் அது ஏன் இதுலேயே போய் நீ சிக்கிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த அந்த சிற்றறிவில் எனக்கு வந்து இன்பமும், அதாவது அவங்க மேலே நான் பாசம் வைக்கல, பற்று வைக்கல, அவங்க மேலே நான் வந்து இன்பமும் வைக்கல, துன்பமும் வைக்கல, நியூட்ரல் நின்ட்டேனா, அதனால அடுத்த கட்டத்துக்கு எனக்கு பேரறிவு என்ன கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால், நீ வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீ பிரம்மம்னு உணர்ந்ததுக்கப்புறம் அவங்க தான் நீ தான் அவங்க, அப்படிங்கும்போது என்ன, அவங்க அனுபவிச்சுட்டு போட்டுமே, சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு என் பேரறிவு சொல்லிடுச்சு. இப்போது நான் அந்த 3 நிலையும் பார்த்ததுனால தான் இந்த 3 கேட்டகரி பீப்புள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுனால நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால் அப்போது இந்த ஒயிட் பாம்பும் பிளாக் பாம்பும் 2 சண்டை போடும்போது அந்த நடுவில் இருக்க அந்த சுழுமுனை நமக்குள்ளே மலர்ந்து நம்ம யாருன்னு காமிக்கும்போது, நம்ம வந்து பிரம்மம் அப்படின்னு அறியும்போது, எல்லாமே ஒன்றுங்கிறது தெரியும்போது, நமக்குள்ளது மலர்ந்தது எல்லாருக்குள்ளேயும் தான் மலர்ந்துருக்குன்னு நம்ம அனுபவமாக உணரும்போது, இங்கே வெறுப்பும் இல்லை விருப்பம் இல்லை, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும். ஆனால் அந்த 16ஆவது நாள் விசேஷத்துக்கு நான் அந்த பாபநாசம் போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ அவங்க எதிரியை விட ரொம்ப ரொம்ப தீவிரமாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நான் முகம் சுளிக்கலை, அவங்கள வெறுக்கலை, அதே மாதிரி நான் அவங்கள விரும்பவும் இல்லை. ஒரு சாட்சியாக ஒரு எப்படி அந்த கோவிலுக்கு யாரோ ஒருத்தங்க வந்திருந்தா எப்படி அந்த காட்சியை பார்ப்பாங்களோ அதே மாதிரி என் தந்தையும் என் உடன் பிறந்தவங்களையும் நான் கூட இருந்தவங்களையும் என்னால் அழகாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் வந்து என்னென்னா, அந்த துன்பம் வந்து என்னென்னா, துன்பம் வந்ததை நான் அந்த அறிவு இருக்குது பார்த்திங்களா, அந்த அறிவு என்னை துன்பத்தை காமிக்குது, சிற்றறிவு என்னை வந்து புரிஞ்சு வச்சு இன்பம் துன்பற்ற நிலையை காமிக்குது, பேரறிவு எனக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய வச்சது. அந்த 3 நிலையும் நான் பார்க்குறதுனால இந்த 3 கேட்டகரி பீப்புளையும் நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. ஏன்னா இங்கே எல்லா மனிதர்களும் கலந்தானே இருக்கோம். நானும் ஞானமடைந்த மனிதர்களுக்குள்ளேயா இருக்கேன். நான் வந்து அந்த பயிற்சி பண்ணி தவம் பண்ணுற மனிதர்களுக்குள்ளே இருக்கேன். இங்கே எல்லாம் ஆன்மனா என்ன, ஞானம்னா என்ன, கர்மானா என்னன்னு தெரியாத மனிதர்களோடு இருக்கேன். அப்போ அந்த 3 தன்மையுள்ள மனிதர்களுக்கும் எனக்குள்ளே புரிய வச்சு அந்த தன்மையில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு என்னால் வந்து இதை புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. இதுதான் இங்கே நடக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் இதுலேருந்து சொல்கிறது என்னென்னா, சாட்சியாக பாருங்கள். சாட்சியாக போகிறதுக்குன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அவங்க வேணும்னே உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க, வேணும்னே ஒதுக்குறது, ரொம்ப சிரிக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வெறுப்பற்ற தன்மையிலையும் நீங்கள் வந்து அவங்களுக்குள்ளே சமமாக பார்க்குற தன்மை வந்துச்சுன்னா, அவங்க கண்ணுக்குள்ளே, உங்கள் அறிவுக்குள்ளே, உங்கள் புலன் இன்பத்துக்கு, உங்கள் கண்ணுக்கு, உங்கள் அறிவுக்கு, உங்கள் உடலுக்கு வந்துருச்சுன்னா, அவங்க பண்ணுறது அறியாமையில் சிறுபிள்ளைத்தனையில் தெரியும். ஒரு பைத்தியமோ ஒரு சின்ன பிள்ளையோ இப்படி சேட்டை பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி குற்றமோ இதோ பண்ண மாட்டீங்கள்ல. அவங்க சிறு பிள்ளை மாதிரி தான் தெரிஞ்சாங்க. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள்.